ஸோ காய்ஸ் நான் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஒன்றும் கிடையாது. ஜெப்டோ டெலிவரி பண்ணுறது தான். ஸோ கேர்ளாக இருந்து டெலிவரி பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கேர்ள்ஸ் மேலே ட்ரஸ்ட்டும் இருக்குது, நிறைய பேருக்கு வன்மமும் இருக்குது. ஸோ நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் செக்டாரில் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நான் படித்த படிப்புக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு தேவை வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் படிச்சுட்டு இருக்கேன் சைட் பை சைட். எனக்கும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்க இருப்பாங்க. நமக்கு இப்போ யாருமே உங்களுக்குன்னு ஒரு தேவை, உங்களுக்குன்னு ஒரு ஃபில் பண்ணணுன்ட்டு யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நமக்கு தேவையானதை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். ஸோ அந்த டைமுக்கு நம்ம தேவைப்படுறது வந்து என்னென்னா, இப்போது நான் 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பார்த்தா தான் சேலரி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது. இது செப்டோவை பொறுத்த வரைக்கும் ரைடருக்கு நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிள்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம். சண்டே மட்டும் 9 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாகின்ல இருக்கணும். இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் ஜெப்டோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் என்னோடய டே ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ரைடர் ஓட்டுறேன், அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எதுக்குமே கலங்காதீங்க. நமக்குன்னா யாரும் வரமாட்டாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும் கேர்ள்ஸ். ஸோ அடுத்து வர வீடியோ அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.